அல்லாஹு தஆலா திருமணத்தை ஒரு நபிமார்களுடைய மேலான ஒரு வழிமுறையாக ஆக்கியிருக்கிறான். கணவனும் மனைவியும் ஒருவர் இடையில் புரிந்துணர்வுடன் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய சில கடமைகளை இஸ்லாம் அறிமுகம் செய்திருக்கிறது. அதில் ஒன்றுதான் கணவன்மார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே வஆஷிருஹுன்ன பில் மாரூஃப், அந்த பெண்களுடன் நீங்கள் நல்ல முறையில் பழகி கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறான். இந்த காலத்திலே திருமணம் செய்யக்கூடிய ஒரு ஆண் வெளியில் பல ஆண்களுடன் அன்பாக இரக்கமாக பழகக்கூடிய கட்டத்தில் இன்னும் சில பொழுது தடை செய்யப்பட்ட முறையில் சில பெண்களுடன் இரக்கமாக அன்பாக பேசக்கூடிய அதே சந்தர்ப்பத்திலே மனைவியுடன் மிக கடுமையாக நடக்கக்கூடிய, வீட்டுக்கு சென்றால் தன்னை மறந்து அந்த பெண்ணை அடிமையை போன்று நடத்தாட்டக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்கிறோம். இதால் அல்லாஹு தஆலா மேலே கூறிய திருமண வசனத்துக்கு மாற்றமான ஒரு விடயமா வஆஷிருஹுன்ன பில் மாரூஃப், அந்த பெண்களுடன் நீங்கள் நல்ல முறையில் பழகுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். நபியவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது இல்லற வாழ்க்கையை சம்பந்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ഖൈറുக்கும் ഖൈറുக்கும் லிஅஹ்லிஹி வான ഖൈറുக்கும் லிஅஹ்லி, உங்களில் சிறந்தவர் தனது வீட்டார்களிடத்திலே சிறந்தவராக இருக்கக்கூடியவர் தான். நான் உங்கள் அனைவரிலும் எனது குடும்பத்தவர்களிடத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய பெயர் இருந்தாலும் சிறப்புகள் இருந்தாலும் சமூகத்திலே சிறந்தவர்கள் யார் என்றால் தனது மனைவியிடத்திலே தனது பிள்ளைகளிடத்திலே சிறந்தவராக இருக்கக்கூடியவர் தான். நான் உங்கள் அனைவரிலும் எனது வீட்டவர்களிடத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி அவர்கள் சமூகத்தில் இருக்கும் பொழுது சமுதாய பொறுப்புணர்வுடன் இருப்பார்கள். வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு சிறு பிள்ளையை போன்று அவர்கள் வீட்டிலே ஆடைகளை தைப்பார்கள், மனைவிக்கு இறைச்சி வெட்டி கொடுப்பார்கள், வீட்டை கூட்டி சுத்தம் செய்வார்கள், வீட்டிலே அன்பாக பழகுவார்கள். ஒரு முறை மதீனா நகரத்திலே ஆயிஷா நாயகி அவர்களும் ரசூலுல்லாஹ் அவர்களும் கணவன் மனைவி ஓட்ட போட்டி வைத்தார். ரெண்டு பேரும் ஓடினார்கள். அப்பொழுது ஆயிஷா நாயகி அவர்கள் முந்தி விட்டார்கள். கொஞ்சம் காலம் சென்றதன் பிற்பாடு மீண்டும் நபி அவர்கள் இருவரும் ஓடினார்கள். ஓடிய பொழுது நபி அவர்கள் முந்தி விட்டார். அப்பொழுது மனைவி ஆயிஷா அவர்கள் நபி அவர்கள் கேட்டார்கள், ஏன் நீங்கள் முந்தினீர்கள்? நபி அவர்கள் சொன்னார்கள், ஹாதிஹி பிதில்க, நீங்கள் அன்று முந்தினீர்கள், நான் இன்று முந்திருக்கிறேன். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் நபி அவர்கள் தனது மனைவியுடன் அன்பாக ஒரு கடுமையான போக்குடன் நடந்து கொண்டாமல் இரக்கமாக ஓடி பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட அவர்கள் அருமையாக நடந்திருக்கிறார். எத்தியோப்பிய நாட்டு அதாவது நீக்குரு அடிமைகள் அல் மஸ்ஜிது நபவியிலே விளையாடி கொண்டிருந்த நேரத்திலே ஆயிஷா நாயகி அவர்கள் நபி அவர்களுடைய தோல் புயத்திலே நாடியை வைத்து கொண்டு அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறு நபி அவர்கள் கணவன் என்ற அமைப்பிலே ஒரு கொடுங்கோலனாக அல்லது அடக்கி ஆளக்கூடியவராக இருக்கவில்லை. ஒரு மனைவி அல்ல, பல மனைவிமார்களை வைத்து நபி அவர்கள் சிறந்த முறையில் வாழ்க்கை நடத்தினார்கள் என்பதைத்தான் நாங்கள் நபி அவர்களுடைய வரலாற்றில் நாங்கள் படிக்கிறோம். அத்துடன் அந்த கணவன் தான் உண்பதை போன்று மனைவிக்கு உணவு கொடுக்க வேண்டும். இன்று நாங்கள் பல இடங்கள் பார்க்கிறோம். கணவன் ஹோட்டல்களில் அல்லது வெளியிடங்களில் அவருக்கு வயிற்றுக்கு பசி வரக்கூடிய நேரத்தில் விரும்பிய நேரத்தில் அவர் டீயோ பிளேண்டியோ அல்லது ஏதோ குடிப்பார். வீட்டிலே மனைவிக்கு அந்த வசதி இருக்காது. இவர் விரும்பிய அமைப்பில் வெளியிடங்களில் நல்ல முறையில் சாப்பிடுவார் வயிற்று பசிக்கு. ஆனால் வீட்டிலே அந்த பெண்ணுக்கு அந்த வசதி இருக்காது. நபி அவர்கள் சொன்னார்கள், அத்தைம்ஹா இதா தைம்த, நீ சாப்பிட்டால் அந்த பெண்ணுக்கும் சாப்பாடு கொடு. வக்ஸுஹா இதா தஸைத, நீ ஆடை அணிந்தால் அந்த பெண்ணுக்கும் ஆடை வாங்கி கொடு. அதே போன்று முகத்தில் அடிக்க வேண்டாம் என்று சொன்னார். இன்று எத்தனையோ வீடுகளிலே கணவன் ஒரு சக்தி உள்ளவன் என்பதற்காக அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, பெண்களை விட ஆண்கள் அதாவது நிர்வகிக்கக்கூடியவர்கள், சக்தியில் கூடியவர்கள் என்பதற்காக, பெண் பலகீனமாக இருக்கிறாள் என்பதற்காக, அந்த பெண்ணுக்கு ஆணை எதிர்க்க முடியாது என்பதற்காக கடுமையாக வதை பண்ணக்கூடிய, அடிக்கக்கூடிய, முகத்தில் அறையக்கூடிய பல கட்டங்களை நாங்கள் சமூகத்தில் காணுகிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள்,
அப்படி அடிக்க வேண்டாம்னு சொன்னார். இஸ்லாத்திலே ஒரு பெண் அதாவது கணவனை கட்டுப்படாவிட்டால் ஆரம்பத்தில் உபதேசம் செய்யும்படியாக அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள், வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மதாஜி, அதற்கும் கேட்காவிட்டால் அவர்களை படுக்கைகளில் வெறுங்கள் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அடித்தால் கூட காயம் வராமல் அடிக்க வேண்டும் திருத்துவதற்கு, அப்படி கூட இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. முகத்தில் அறையக்கூடாது, இஸ்லாத்தில் உள்ள விடயம் அல்ல. ஒரு மனிதனுடைய உடம்பிலே ஆக சிறப்பான சங்கையான ஒரு இடம் இருக்கிறதுன்னு சொன்னால் அது முகம்தான். திருமணம் முடிப்பதற்காக ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு செல்லக்கூடியவர்கள் முதலாவதாக பார்ப்பது அந்த பெண்ணுடைய முகத்தை தான். அது முகத்திலே உடம்பிலே ஆக சிறப்பான ஒரு இடம், அதில் அடிக்கக்கூடாது என்று கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அத்துடன் அந்த பெண்ணுக்கு அந்த கணவன் செய்ய வேண்டிய எத்தனையோ உரிமைகள், சாப்பாடு மாத்திரமல்ல, குடிப்பான மாத்திரமல்ல, ஆடை மாத்திரமல்ல, அன்பாக பேசுவது, அப்வாதுல் ஹலாலில் அல்லாஹி தலா, ஹலாலிலே ஆக அல்லாஹ் மிக கோபமான ஒரு ஹலால் இருக்கிறதுன்னு சொன்னால் அது விவாகரத்து என்று சொன்னார். திருமணம் செய்யுங்கள், ஆனால் விவாகரத்து செய்யாதீர்கள், அந்த விவாகரத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய அரிஷ் நடுங்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தலாக் என்பது இஸ்லாத்திலே ஆக கடுமையாக ஒரு இக்கட்டான நிலையிலே அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம். அது எதை சொல்கிறது என்று சொன்னால், முடியுமான அளவு ஒரு பெண்ணும் ஆணும் இணையும் பொழுது அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்குத்தான் முயற்சிக்க வேண்டும், பிரிவதற்குரிய முயற்சிகளை செய்யக்கூடாது என்ற விடயத்தை தான் இஸ்லாம் கவனத்தில் எடுத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த பெண் கணவனுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. ஒரு சாலிஹான ஒரு மனைவி திருமணம் செய்யும் பொழுது அந்த பெண்மணி முதலாவதாக அந்த வீட்டை விட்டு கணவன் வெளியேறும் பொழுது அந்த கணவனுடைய அந்த வீட்டையும் அவனுடைய பிள்ளைகளையும் அவளுடைய கற்பையும் கணவனுடைய செல்வத்தையும் பாதுகாப்பது அந்த பெண்ணுடைய பொறுப்பு. இஸ்லாம் அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது. ஒரு பெண் கற்பை பாதுகாக்காத அமைப்பு வருமாக இருந்தால் அந்த பெண்ணுடைய அந்த ஆணுடைய வாழ்க்கை, அந்த பெண்ணுடைய இருவருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறிவிடும். எனவேதான் இஸ்லாம் அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த பெண்மணி அந்த கணவனுக்கு வழிபட வேண்டும். உதாரணமாக, லா தாஅத லி மக்லூக்கின் ஃபி மாசியத்தில் ஹாலிக், படைத்த அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் விடயத்திலே படைத்த யாருக்கும் நாங்கள் வழிபடக்கூடாது, இது இஸ்லாத்துடைய பொதுச் சட்டம். அந்த அமைப்பிலே அந்த கணவன் மனைவியை மாறு செய்யக்கூடிய அமைப்பில் பழக்கக்கூடாது. இஸ்லாத்துடைய தாம்பத்திய உறவாக இருந்தாலும் கூட தடை செய்யப்பட்ட அமைப்பிலே, உடலுறவு மாத்திரமல்ல ஏனைய எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் தடை செய்யப்பட்ட அமைப்பிலே அந்த அமைப்பு இருக்கக்கூடாது. தொழுகை இல்லாமல் இருப்பதற்கு கணவன் அனுமதிக்க கூடாது என்பதை போன்று அந்த கணவன் தொழுகை இல்லாமல் இருப்பதற்கு அந்த மனைவி கூட அனுமதிக்க கூடாது. எனவே அந்த விடயத்தில் அவர்கள் நல்லவர்களாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். கடைசியாக முக்கியமாக கணவனும் மனைவியும் சம்பந்தப்பட்ட ஒரு உரிமை, முக்கியமான ஒரு விடயத்தை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. அதுதான் அந்த கணவனும் மனைவியும் அவர்களுடைய அந்த உறவு, தனிப்பட்ட வாழ்க்கையுடைய ரகசியங்களை வெளியே செல்லக்கூடாது. இன்று எத்தனையோ பெண்கள் திருமணம் செய்ததன் பிற்பாடு ஏனைய பெண்களுடன் இருந்து கணவனுடைய ரகசியங்களை சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. அந்த கணவன் மனைவியுடன் இருந்த ரகசியங்களை ஏனைய ஆண்களிடத்திலே சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இது இஸ்லாத்திலே வன்மையாக கண்டிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, மனைவியை கூட்டி கொடுக்கக்கூடியவனுடைய முகத்தை அல்லாஹ் கியாமத்தில் பார்க்க மாட்டான். அவனை தையூஸ் என்ற மார்க்கத்திலே ஹதீஸிலே வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். அவனை அல்லாஹ் அவனுடைய முகத்தை கூட கியாமத்திலே பார்க்க மாட்டான். எனவே ஒரு கணவனுடைய மானத்தையும் அவனுடைய செல்வத்தையும் பாதுகாப்பதற்கு அந்த மனைவி கடமைப்பட்டவள் என்பதை போன்று அந்த கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமைகளுக்கு கடமைப்பட்டவன். இருவரும் சேர்ந்து அந்த இல்லற வாழ்க்கையுடைய ரகசியங்களை அவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற பொதுப்படையான விடயத்தையும் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. எனவே இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே சொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் ஞாபகத்துக்கு எடுத்து புதிய தம்பதிகளும் ஏனைய திருமணம் செய்ய இருப்பவர்களும் செய்தவர்களும் அந்த வாழ்க்கையிலே அமுல்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா நல்லுதவி செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.